நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, பரிசுத்தத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில், உங்களையும் என்னையும் தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தமான வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சிலவற்றை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நோவா காலத்தில் நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டிருந்தான். யோபு 1வது அதிகாரத்தில் யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவனுமாக இருந்தான். இவனைப் போல பூமியில் ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. லூக்கா 1வது அதிகாரத்தில் சகரியா எலிசபெத்து கர்த்தருடைய சகல கட்டளைகளையும் நியமங்களின்படி நடந்து குற்றமற்றவர்களாகி நடந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். இவங்க எல்லாம் பரிசுத்தத்தை காத்து கொண்டவங்க. ஏன் பரிசுத்தம் முக்கியம்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம போகிற பரலோக ராஜ்யம் பரிசுத்தம் உள்ளது. அதனால தான் எபிரேயர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. 2 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நீங்க நல்லா பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை சொல்லும் பொழுது இந்த பரிசுத்தத்தை மையப்படுத்தி தான் எழுதுகிறார். கொரிந்தியர் சபைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வாங்கலாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்கிற எல்லா ஜனங்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லி பரிசுத்தத்தை மையப்படுத்தி எழுதுகிறாரு. நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் பவுல் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. தேவன் நம்மை அதாவது நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஆகையால அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குள் பண்ணாமல் அவனவன் தன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமுள்ளதாயும் காத்துக்கொள்ள கடவன். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, பரிசுத்தாவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணிக்கிறான். இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, நான் பாவம் செய்யல, நான் பரிசுத்தமா தானே இருக்கிறேன்னு சொல்லி தங்களை தானே திருப்திப்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் அசுத்தமாக தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வந்துச்சுன்னா அங்கேயே நம்ம பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிறோம். நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமுண்டாக எப்பொழுது இருக்கணும், அப்பொழுதுதான் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, செல்போன்ல நமக்கு தேவையில்லாத காரியங்களை இன்னைக்கு சாத்தான் பிசாசு நம்ம செல்போன்ல கொண்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் கனவுல கூட இன்னைக்கு பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி இன்னைக்கு கனவுல கூட சாத்தான் பாவத்தை கொண்டு வரான். செல்போன்ல எங்க பார்த்தாலும் சரி பாவங்கள். அதே மாதிரி உலகத்தில் எங்க பார்த்தாலும் அசுத்தமான நிறைந்த மனிதர்கள் மத்தியில் தான் இன்னைக்கு நம்ம பாவங்கள் நிறைந்த மனிதர்கள் மத்தியில் தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா நம்மளால முடியாது. நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும், ஏசப்பா பரிசுத்தாவியானவரை எங்களுக்குன்னு அனுப்புங்க, பரிசுத்தாவியானவர் எங்களை வழி நடத்துங்க, பரிசுத்தாவியானவர் எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் எப்பொழுது என்னுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் உமக்கு பிரியமாக பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க நம்ம சொல்லி ஜெபம் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியார் நம்ம உங்ககிட்ட என்கிட்ட இருந்தால் மட்டுமே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? பரிசுத்தம் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் இருந்தால்தான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை பாதுகாக்கிறோமா, காக்கிறோமா? இதை நீங்க தான் இன்றைக்கு நீங்க சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.